நல்லது கெட்டது அப்படின்றது ஒண்ணு உலகத்துல இல்லை. பொதுவாக ஒவ்வொருத்தர் நினைக்கலாம் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லது கெட்டது அப்படின்றது ஒண்ணு இல்லை. ஒண்ணு டீப் எமோஷன், இன்னொன்னு ஷாலோ எமோஷன். ரொம்ப டீப்பா ஏதாவது நினைப்போம், இல்லைன்னா அப்படியே மேலோட்டமா ஏதாவது நினைப்போம். அது பேஸ் பண்ணி அது நல்லது கெட்டது நம்ம தான் அதுக்கு பேர் வைக்கிறோம். அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் வாழ்க்கையில் நாம் கடந்து வருகிற போது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு வேணும். எல்லாருக்குமே தெரியும். எதுவும் புதுசா சொல்லல. ஐம் நாட் சேயிங் எனிதிங் நியூ. புதுசா சொல்றதுக்கு உலகத்துல எதுவும் இல்லை. வள்ளுவர் சொல்லாத எந்த விஷயத்தையும் யாராலையும் சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப நான் கூறுவது போல, வள்ளுவர் கூறும் அந்த 1330 குறள்கள்ல வள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுலயே ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம் சொன்னா அதுவே பாத்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள்ல தான் வருது திருக்குறள். அப்ப 14 மேல் கணக்கு நூல்கள்ல இன்னும் சிறப்பு வாய்ந்த எப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் கூறப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். ஸோ இதுவும் கடந்து போகும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் நடக்குது. உங்கள் படி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது, மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொன்னா குட். ஆனா அதுவும் கடந்து போகும். ஒரு ஏதோ ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு சம்பவம் நடக்கும், அதுவும் கடந்து போகும். ஓகே, எல்லாமே எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். ஃப்ரெண்ட்ஷிப், சூப்பர் ஃப்ரெண்ட்ஷிப், தோல் மேல கை போட்டு சுத்திட்டு இருப்போம், அதுவும் கடந்து விடும். தொடர்ந்து அது இருக்காது. எனிதிங் அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு யதார்த்த நிலையை நம்ம உணர்வோம் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட். ஸோ பற்றற்ற நிலைக்கு போய் நம்ம துறவிகள் ஆகணும்னு நான் சொல்லலை, டோன்ட் கெட் மீ ராங். பட் அந்த ஒரு யதார்த்த நிலை நாம் உணரும் போது மட்டுமே நாம் சற்றே ஒதுங்கி நின்று நம்மை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். தலைவர் என்பதற்கு அது மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்க வேண்டும். அதாவது இப்ப நம்ம ஜஸ்ட் வி ஷுட் ஆக்சுவலி அது அந்த மாதிரி நடக்கும். யதார்த்தத்தை உணரும் போதுதான் அந்த மாதிரியான ஒரு இது நடக்கும். அதனால இதுவும் கடந்து போவது எதுவா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், அது எப்படிப்பட்ட ஃபீலிங்கா இருந்தாலும், ஒரு கோபமோ இல்லைன்னா ஒரு நஷ்டமோ இல்லைன்னா ஒரு மகிழ்ச்சியோ இல்லைன்னா ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு அதனால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வருத்தமோ இல்லைன்னா எதற்கும் கவலைப்படக்கூடாது. வாழ்க்கையில் எதற்கும் கவலைப்படக்கூடாது. நான் சொல்றேன், நல்லா நான் எதற்கும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா கவலைப்படுறது ஒரு முட்டாள்தனம். இப்போ ஏற்கனவே நான் லாஸ்ட் வீக் ப்ராப்ளம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணேன் இல்லைங்களா உங்களுக்கு. சவால் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சவால் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த சவாலை நினைச்சு கவலைப்படுறத விட ஒரு முட்டாள்தனம் ஏதாவது இருக்க முடியுமா அப்படின்றது என்னுடைய கேள்வி. கண்டிப்பாக அந்த சவாலை நினைத்து கவலைப்படுவது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். சிம்பிள். ஏன் அப்படின்னா, ஒரு சவால் இருக்கு, அந்த சவாலை சந்திச்சு அந்த சவாலை நீங்க ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து வெளியில வர முடியிற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா நீங்க ஏன் கவலைப்படணும், வருத்தப்படணும்? உங்களுக்கு தெரியும் ஒரு சவால் உங்க கண் முன்னாடி நிக்குது. முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட சவால்னா கண்டிப்பா வெளியில வந்துடலாம். பணம் அப்படின்றது இல்லைன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மானம் மரியாதை இதெல்லாம், அப்கோர்ஸ் அதெல்லாம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இன்னைக்கு எந்த உலகம் நம்மள ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், யாரையாவது எந்த உலகம் இன்னைக்கு அவமானப்படுத்திட்டு இருக்குதோ அதே உலகம் தான் நாளைக்கு உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். உங்ககிட்ட பணம் என்கிற ஒரு 3 எழுத்து சமாச்சாரம் வந்துருச்சுன்னு சொன்னா இட் வில் டைரக்ட்லி அது நம்மளை பெரிய அளவுல ஆஹா ஓஹான்னு தூக்கி வச்சு கொண்டாடும். பணம் அகெயின் போச்சுன்னு சொன்னா அதனால நம்ம கிட்ட பணம் இருந்தா ஒரு மாதிரி, பணம் இல்லைன்னா இன்னொரு மாதிரி நம்பக்கூடிய மக்களுக்காக நம்ம ஏன் சார் கவலைப்படணும்? ஸோ ஒரு சவால் இருக்கிறது என்றால் அந்த சவாலை
சமாளிக்கிறது இல்லை. அதை வந்து சரியான அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஃபேஸ் பண்ணி அதுல ஜெயிக்க முடியும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயம் சில சவால்கள் இருக்கு, அது கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியாது, அது ஜெயிக்கவே முடியாது, எழுதி கொடுக்கலாம். ஓகே, அது எப்படிப்பட்ட சவால் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு நபருக்கு வந்து கேன்சர், பல லெவல்ஸ் போய் கேன்சர் கன்ஃபார்ம் ஆயிடுது, டிக்ளேர் ஆயிடுது. அவ்வளவுதான், கேன்சர் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது வந்து அதுக்கு கவலைப்படுறதோ வருத்தப்படுறதுனால என்ன பயன் இருக்க போகுது? நத்திங். அதுக்கு என்ன மருந்தோ அது வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான்.